15 நாள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவங்க கொடுக்குற கோட்டரை நம்ம உயிர் வாழ்ந்துருமா? தினம் போனா ஒரு கோட்டரு, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போனா கூட 200, இல்ல அவன் வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டா 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா, 10 ஆள் கூட்டு போனீங்கன்னா அதுக்கு ஒரு சம்பளம். இப்படி எல்லாம் வாங்கி நம்ம என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க பாருங்க, இந்த தேர்தல் என்ன சொல்லிருக்குன்னா, ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 95 லட்சம் ரூபாய் செலவழிக்கலாம் கணக்கு சொல்லுது. இது 95 லட்சம் ரூபாய் செலவழிக்கலாம். 95 லட்சம் ரூபாய் செலவழிச்சு நான் ஜெயிச்சிட்டோம்னா, நீங்க மனசாட்சியை தொட்டு, உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் உங்களுக்கு வேலை செய்வேனா எனக்கு வேலை செய்வேனா? 95 லட்சம் ரூபாயா ஒருத்தர் தேர்தலில் செலவழிச்சுட்டு நான் ரொம்ப யோக்கியமா உங்களுக்கு தான் வேலை பார்ப்பேன்னு சொல்றான்னா, நான் சொல்றது வெறும் 95 லட்சம். இது கவர்மெண்ட் கணக்கு. நம்ம ஆளு 95 லட்சமா செலவழிக்காங்க. எம்எல்ஏ தேர்தலுக்கே 40-50 கோடி செலவழிக்கிறாங்க. எம்பி தேர்தலுக்கு எத்தனை கோடி செலவழிப்பான்னு கணக்கே கிடையாது. அவ்வளவு கோடி பணத்தை இறக்கிட்டு அவன் வென்று உங்களுக்கு உழைப்பானா அவனுக்கு உழைப்பானா? அப்புறம் வந்துட்டு நல்ல ரோட காணும், நல்ல விளக்க காணும், நல்ல சாலையை போடல, சாக்கடாவா சரியா இல்ல, கொசுவா கொத்திக்கிட்டு இருக்குது, தண்ணி வரமாட்டேங்குது, வீடு ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கான், குசை கட்டி கொடுக்க மாட்டேங்கான், பள்ளிக்கடம் வர மாட்டேங்குது, பஸ் ஓட்ட பஸ்ஸா வருது, டாஸ்மார்க்கா திறந்து வச்சிடறான். பாப்பாங்க எல்லாத்துக்குமான காசு தான் அவன் எடுக்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு கடை வைக்கிறோம், 10 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு தொழில் தொடங்கணும்னா ஒரு ஆண்டுக்குள்ள வருஷத்துக்கு இவ்வளவு வருமானம் கணக்கு போடுறோம்ல. ஏன் 10 லட்சம் ரூபாய் வட்டிக்கு சாதாரணமா வங்கியில சேர்ந்திருந்தா கூட ஒரு வயசு வட்டி வந்தா கூட இவ்வளவு வரும். அப்ப நம்மளோட உழைப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வருமானம் எதிர்பார்க்க தொழில் பிசினஸ் 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் முன்பணம் போடுறோம். அப்ப 95 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட 40 கோடி 50 கோடியை செலவழிச்சுட்டு எவங்க யோகியனா இருப்பான்? எவன் யோகியனா இருப்பான்? அவனை செலவழிக்க வைக்கிற பாருங்க, நம்ம தான் குற்றவாளி. அவன் என்னைக்காவது வாங்க மாட்டேன்னு சொல்லிருக்குமா? சொல்ல முடியாது. என்ன சொல்ல தெரியுமா? இல்ல தம்பி, வாங்கிட்டுனாலும் உனக்கு போடுறேன், வாங்க மாட்டேன்னு சொன்னு வச்சுக்கோங்க, அவன் ஜெயிச்சிட்டான்னா எங்களுக்கு எதுவுமே தரமாட்டான். ஏன்னா அப்ப கூட்ட காசை திருப்பி வந்து கொடுக்குற மாதிரியும், அது முதல் தேர்தலுக்கு மட்டும் தான் கொடுக்க மாட்டேன், அதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட கொடுப்பான். அவன் என்ன கொடுத்துட போறான் நமக்கு? யோசிச்சு பாருங்க. இந்த இப்ப அரசு ஆட்சிக்கு வர முன்னாடி சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு யார் ஒரு அமைச்சர் பொன்முடி தானே, ஓசில உங்களுக்கு வாசி பஸ் எல்லாமே வாசி, இப்ப அவருக்கு வாசியில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜெயில வாசியில சாப்பாடு, வாசியில கரண்ட், வாசியில படுக்க, அது முதல் அமைச்சர் அந்த பேச்சு எல்லாம் ஓசி. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களை பார்த்து மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த பொருட்களை பார்த்து இலவசங்களை ஓசின்னு சொல்லிட்டு மக்களை குத்தி காட்டுறாரு. ஓசினா நீங்க யோசிச்சு பாருங்க, மக்கள்கிட்ட ஏன் ஓசி கொடுக்குற? நீ ஓசி கொடுப்பதற்கான முறை எங்க இருந்து வந்தது? நீ அமைச்சரானது எப்படி? நீங்க சட்டமன்ற உறுப்பினர் எப்படி? மக்கள் வாக்கு செலுத்துறாங்க, நீங்க சட்டமன்ற உறுப்பினரா, நீங்க அப்புறம் அமைச்சரா, நீங்க திட்டம் வகுத்தீங்க, அதை ஓசில வந்துருச்சு. அப்ப அவர் ஓசிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வரதுக்கு காரணமே யாரு? ஓட்டு போட்ட நீங்களும் நானும். உங்களுக்கு புரியும் நினைக்கிற அரசியல் எங்கோ இருக்கிற மந்திரம் கிடையாது. ஓட்டு போடுற உங்க கையில தான் இருக்குது. சூட்சமே உங்க கையில தான் இருக்கு. அது பெட்டியா இருக்கலாம், வாக்கு சீட்டா இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் சரி, மக்கள் நினைத்து முடிவெடுத்து விட்டால் ஒரே நாள்ல மந்திரிய பிச்சைக்காரன் ஆகலாம், பிச்சைக்காரனை கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி யாருமே தெரியாத ஒருத்தரை மக்கள் பிரதிநிதியாக மாற்றி விடலாம். உலகம் முழுக்க அறிந்த ஒருவரை நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். அதுக்குதான் இந்த தேர்தல் ஜனநாயக நாடுன்னு ஏன் பேர் வைக்கிறான்? நீங்க கேட்கலாம்ல, என்னப்பா நீங்க எல்லாம் போட்டிடுறீங்களா? சுயேட்சா தம்பி, நீ எதுக்குடா போட்டிடுற? சுயேட்சாலாம் போட்டு எப்படா ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ம பிள்ளைகளை பார்த்து கேட்கிறோம்ல. அந்த கேள்வி எழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இது ஜனநாயக நாடு. யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டி போடலாம் என்கிற வாய்ப்பு. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தாதான் தவறு செய்யக்கூடிய, தொடர்ச்சியாக தவறு இழைக்கக்கூடியவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் நம்ம சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பாராளுமன்ற தொகுதியில நீங்க இன்னைய வரைக்கும் நினைச்சு பாருங்க, நம்ம பிள்ளைகள் படிப்பதற்கான ஒரு அரசு கல்லூரி இருக்கா? நம்ம ஊர்ல எத்தனை குழந்தைகள் போகுது? எவ்வளவு பேர் படிக்க வெளியே போயிட்டு இருக்காங்க? நம்ம பாராளுமன்ற பகுதிக்குள்ள தனியார் கல்லூரிகள் நிறைய இருக்கிறது, தனியார் பல்கலைக்கழகமே இருக்குது. ஆனால் அரசு பள்ளியோ அரசு கல்லூரியோ ஏதாவது அரசு பல்கலைக்கழகமோ இருக்குதான்னா இங்க எதுவுமே கிடையாது. ஆனா சரி, இந்த தனியார் கல்லூரியை யார் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, யார் வச்சிருக்கா? முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் இந்நாள் எம்பிக்கள், அவங்களோட சம்பந்தம் வச்சவங்க, சொந்தக்காரா, பினாமி, இவங்க தான் வச்சிருக்காங்களே ஒழிய. அப்ப அவங்க எல்லாம் இந்த கல்லூரி நிர்வாகம் பார்த்துக்கிட்டாங்கன்னா அரசு கல்லூரி எப்படி தரம் பெறும்? அரசு கல்லூரி எப்படி கொண்டு வருவாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு அரசு கல்லூரியை ஒரு பாராளுமன்ற தொகுதிக்குள்ள கொண்டு வர முடியல. ஏன் முடியல? தனியார் கல்லூரி வச்சிருக்கதே இங்க இருக்கிற அரசியல்வாதி. அவன் கொண்டு வந்துட்டானா என்ன வரும்? அந்த கல்லூரிக்கு விற்பனை போயிடும், இங்க அரசு கல்லூரியில வேலை நடந்துடும். நீங்க ஒண்ணு இல்லைங்க, அரசு பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கிற வாத்தியாருங்க ஒரு பிள்ளைய தனியார் பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கிறாருங்க. அப்ப அரசு பள்ளிக்கூடம் நிறம் என்ன?
பாத்தீங்களா ஒரு படம் சாட்டைன்னு நினைக்கிறேன், தம்பிராமையா நடிச்சிருப்பாரு. அவர் ஒரு மகனை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போவாரு. காலையில ஒரு 8 மணிக்கு பள்ளிக்கூடம் முன்னாடி போய் நிப்பாட்டுவாரு. அந்த பையன் இறங்காம சொல்லுவான், அப்பா நீ நீ வேலை பார்க்குற பள்ளிக்கூடத்துல என்ன கொண்டு போய் போடுப்பா, நீலாம் 9 மணிக்கு தான் போற, என்னை 8 மணிக்கே கொண்டு வந்து விடுற அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவன் சொல்லுவாரு, அப்பா வேலை பார்க்கறது ஆய் படிக்கணும்ப்பா, நீ படிக்க போறதுதான் நல்லா படிக்கணும். இது 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குற அரசு படிக்கணும், ஆய் படிக்கணும். இவர் 50,000 ரூபாய் கட்டி எல்கேஜி ஃபீஸ் கட்டுறாருல, அந்த பள்ளிக்கூடம் சூப்பர் பள்ளிக்கூடமா. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு அரசு பள்ளி ஆசிரியரையே தன்னுடைய குழந்தைய அவர் மேல நம்பிக்கை இல்ல, நான் சொல்லி கொடுக்கிற பாடம் சரியான பாடம், என் பிள்ளை என்கிட்ட படிச்சு நல்லா வரும் நம்பிக்கை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சரியில்லைன்னு அர்த்தம். அந்த சிந்தனை நமக்கு வரணும். அப்ப நாம் தமிழர் கட்சி அதான் சொல்றோம், அரசு படிக்கிறதுல எல்லாரும் படிக்கணும்னு சொல்லும் போது எப்படி முடியும்? எப்படி ஏங்க சரியா இருந்தா எல்லாம் நடந்துட்டு போகுது. ஒரு கலெக்டர் அவன் பிள்ளைய பால்வாடியில சேர்த்துட்டானா அந்த மகிழ்ச்சியான செய்தியா பகிரப்படுகிறது. ஆனா சட்டம் போட முடியல. அதே கலெக்டர் என்ன சொன்னாலும் கேட்கணும் இந்த மாவட்டம். ஆனா அந்த கலெக்டரால அரசு அதிகாரி அத்தனை பேரும் அவன் பிள்ளைய அரசு பள்ளியில போட்டு சொல்ல முடியாது. அதை யார் சொல்ல முடியும்? அரசியல்வாதி தான் சொல்ல முடியும், ஆட்சியில இருப்பவன் தான் சொல்ல முடியும். அந்த அதிகாரத்துக்கு வந்தவங்க அப்படி எல்லாம் சொல்லல. ஏன்? அவங்க எல்லாம் தனியாருக்கு திறந்து விட்டாங்க. தனியாருக்கு திறந்து விட தொடங்கிட்டு யார் நினைக்கிறீங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அவர் தான் தனியாருக்கு தார வார்த்து விட்டாரு. இங்கிட்டு ஜேபின்னு ஒருத்தர் சாராய கடை வச்சிருந்தா அவருக்கு கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜ் திறந்து விட்டாரு. உடையார் ஒருத்தர் கூட உட்காந்துட்டு இருந்தாரு. சென்னையில போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை திறந்து விட்டாரு. எங்க ஐயா பாரதிராஜா வரைக்கும் கேட்டு பார்த்தா 2 காலேஜ் வச்சுக்காங்க. அவரு பிழைக்க தெரியாத ஆளு, சினிமாவே போதும் உட்காந்து போயிட்டாரு. இப்படி வாரங்களா காலேஜை திறந்து விட்டு இன்னைக்கு தனியார் கல்லூரிகள் பெருகி நிற்கிறது. அரசு கல்லூரிகளுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அப்ப அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைத்தால் கட்டாயம் நம்ம பாராளுமன்ற தொகுதிக்குள்ள கிட்டத்தட்ட 2000 குழந்தைகள் படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசு கல்லூரியை கொண்டு வருவதற்கு கட்டாயம் முனைவேன் என்ற வாக்குறுதி இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்க இந்த தேர்தலோட அறிக்கையில பாருங்க, இதெல்லாம் வருதான்னு பாருங்க, இதையெல்லாம் பேசுறாங்களான்னு கேளுங்க. இதெல்லாம் எத்தனை நாட்களா கிடப்பட்டு இருக்கிறது, இதை பற்றியெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள் யோசித்து பாருங்க. இதே இங்க இருக்கக்கூடிய திருவள்ளூர் தொகுதி, அங்கெல்லாம் அழகர் அணை திட்டம் எத்தனை ஆண்டு காலம் கிடப்பில் இருக்குது. அங்கே ஒரு உங்களுக்கு மூத்தவங்களா இருந்தா தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆலயம் மூடினாங்க, ஒரு அரசு நூற்பாலை. அந்த அரசு நூற்பாலை திருவள்ளூர் இந்திரா நகர் தெரியுமா, அங்க ஒரு நூற்பாலையை மூடினாங்க. அந்த நூற்பாலை ஏன் மூடப்பட்டிருக்கு என்பதே ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த நூற்பாலை வரலாறா தெரியுமா அதுவும் தெரியாது. நூற்பாலை யாரோட காலத்துல கட்டப்பட்டது? முதலமைச்சராக இருக்கிற காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது. அதுவும் என்ன கணக்குல உங்களுக்கு தெரியுமா? தொழில் பண்ற உங்களுக்கு தெரியும், நாம ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல 10 பொருள் 5 பொருள் வாங்கினோம்னா அதுக்கு ஒரு சின்ன கமிஷன் கொடுப்பாங்க. அது மாதிரி காமராஜர் அவர்கள் வெளிநாட்டுல 10 ஆலைகளுக்கு தேவையான உபகரணங்களே வாங்குறாரு, பொருட்களை இன்ஜின் மிஷின் வாங்குறாரு. அப்படி மிஷின் வாங்கும்போது அந்த நிறுவனம் அதிகாரிகிட்ட வந்து சொல்றாங்க, உள்ள கமிஷன் இருக்குது, 2 லட்சம் ரூபாய் அதுல கமிஷன் வருது அப்படின்னு சொல்றாங்க. அது முதலமைச்சருக்கு காதுக்கு போது முதலமைச்சரா இருந்த காமராஜர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 2 லட்சம் பணம் வேண்டாம், அதுக்கு பதில் ஒரு ஆலையில் இருக்கக்கூடிய இயந்திரத்தை தர முடியுமா அப்படின்னு அந்த நிறுவனத்தில் கேட்கிறா. அப்படி கொடுத்து அந்த இயந்திரத்தை கொண்டுதான் இங்க சிறுத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த அரசு நூற்பாலை கட்டப்பட்டது தொழிற்சாலை. இன்னைக்கு என்னாச்சு? மூடி 15 வருஷம் ஆச்சு. நீங்க நினைச்சாலும் திறக்க முடியாது, நான் நினைச்சாலும் திறக்க முடியாது. திறந்தாலும் அந்த இன்ஜின் வேலை செய்யாது. அப்ப அதுல வேலை பார்த்த ஊழியரோட நிலைமை என்ன? இதே ராஜபாளையத்துல நெசவாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, வீட்டுக்கு 2 தறி வச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவர் நானே முதலாளி, நானே மந்திரி, நானே ராஜான்னு. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? நூலோட விலை உயர்ந்து போச்சு. அவங்க ஆலையெல்லாம் மூடிட்டு தனியார் கம்பெனிக்கு போய் நிக்கிறாங்க. தறியெல்லாம் மூடிட்டாங்க. வீட்டுக்கு ஓடின தறியெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. இதே திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில இருந்த அந்த அரசு நூற்பாலை அதை மூடிட்டு பாட்டிட்டான். அங்க இருந்தா நூல் வந்துச்சு, அந்த நூற்பாலையை மூடினாங்க. நூல் விலை உயர்வுக்கு அப்புறம் நூல் வாங்க முடியல. அவங்களோட வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டியிருக்கு.